ரூபாய். தமிழக அரசு வெளியிட்ட நிதிநிலை வெள்ளை அறிக்கை குறித்து அண்ணாமலை கூறியதாவது: தமிழக அரசின் நிதிநிலை குறித்து தாவேகா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையை படித்து பார்த்தேன். இந்த வெள்ளை அறிக்கையில் பெரிதாக ஆச்சரியப்படும் அளவுக்கு புதிய தகவல்கள் ஏதுமில்லை. 5 ஆண்டுகளில் மாநில நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு ஆவணமாகவே உள்ளது. தமிழகத்தின் முக்கிய நிதி குறியீடுகளை பிற தொழில்மயமான மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழகத்தின் இப்போதைய நிலையை தெளிவாக கூறியுள்ளது. தமிழகத்தில் வேலை செய்யும் வயதுடைய மக்கள் தொகை 2031 குறையத் தொடங்கும் சூழலில் மாநிலத்தின் வருவாய் அடித்தளத்தை வலுப்படுத்தவும் நிதிநிலையை சீர் செய்யவும் மிக குறுகிய காலமே உள்ளது. இது மிகவும் கவலைக்கிடமான விஷயம். தாவேகா அரசு இந்த வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி செயல்படாமல் இருக்கக்கூடாது. இந்த பாதிப்புகளை சரிசெய்ய தேவையான உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். பொருளாதார நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மட்டுமின்றி தொழில், வர்த்தகம், நிர்வாகம், தொழில்நுட்பம், சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல துறைகளின் வல்லுநர்களை உள்ளடக்கிய ஒரு செயல்திறன் மிக்க ஆலோசனை குழுவை அமைத்து தமிழகத்தை மீண்டும் வலுவான நிதி பாதைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.